குங்குமம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் மதுரையில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலின் தல வரலாறு மற்றும் கோயிலின் சிறப்புகள் பற்றி காணப்போகிறோம். தல வரலாறு. மதுரையில் இந்த தலத்தில்தான் சிவபெருமான் மதுரையின் மன்னராக முடிசூட்டிக் கொண்டார். இந்த பெருமை பூலோகத்தில் வேறு எந்த ஊருக்கும் வேறு இந்த புண்ணிய தலத்திற்கும் இல்லை. எனவேதான் இந்த கோயில் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலின் தென்மேற்கு திசையில் அமைந்துள்ளது. மதுரையை ஆண்ட மலையத்துவஜனின் மகளாக பிறந்த மீனாட்சியை சிவபெருமான் மணந்து கொண்டார். பின்னர் மதுரையின் அரசராக பட்டம் சூடிக்கொண்டார். அப்பொழுது இந்த கோயிலை கட்டி பூஜை செய்த பிறகு தான் அரசராக பொறுப்பேற்றார் என்பது தல வரலாறு மற்றும் தனிச்சிறப்பு. ஆனால் இதை மதுரை மக்கள் எவ்வாறு கூறுவார்கள் என்றால், மீனாட்சியை சிவபெருமான் திருமணம் செய்த பிறகு அடுத்த நாள் அவருக்கு அரசராக பட்டாபிஷேகம் நடைபெறிருந்தது. அப்பொழுது பட்டாபிஷேகத்திற்கு முன்பு சிவபெருமான் கோயிலில் பூஜை செய்ய விரும்பினார். அப்போது மதுரையில் கோயிலே இல்லை. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது என்று ஒரு பழமொழி இருப்பதால், எனவே அவரே முன்னின்று இந்த கோயிலை கட்டினார். பிறகு இந்த கோயிலை கட்டி இங்கு பூஜையை முடித்துவிட்டு மதுரையின் மன்னராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுதான் மதுரை மக்களிடையே உலாவி வரும் புராணக்கதை. சிவபெருமானே முன் நின்று கட்டிய கோயில் என்ற பெருமையை பெற்றது இந்த கோயில். இத்தல விநாயகரின் திருநாமம் சித்தி விநாயகர். இங்கு சிவன் லிங்கத்தை பூஜிக்கும் அமைப்பில் காட்சி தருகிறார். இப்பிறப்பில் செய்யும் பாவங்களுக்கு இனி வரும் பிறவிகளில்தான் மன்னிப்பு கிடைக்கும் என்பது பொதுவான வாதம். ஆனால் இப்பிறப்பிலேயே செய்த பாவங்களை மன்னித்து நன்மை தருபவராக அருள்வதால் இவர் இம்மையிலும் நன்மை தருவார் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோயிலின் சிறப்பம்சம் இத்தல லிங்கம் மேற்கு பார்த்த நிலையில் உள்ளது. இந்த லிங்கத்திற்கு சிவனும் பார்வதியும் ஒன்றாக அமர்ந்து பூஜை செய்கின்றனர். உலகில் உள்ள அனைத்து கோயில்களிலும் சிவபெருமானை நீங்கள் லிங்க வடிவில் மட்டுமே தரிசிக்க முடியும். ஆனால் இந்த கோயிலை சிவபெருமானை நம்மைப் போலவே ஸ்தூல வடிவில், அதாவது மனித வடிவில் சிவபெருமானை நீங்கள் தரிசிக்கலாம். இதுவே இந்த கோயிலின் மிகச் சிறப்பான அம்சமாகவும். தலபெருமை. மேலும் எந்த கோயிலுக்கு போனாலும் சிவலிங்கத்தின் முன்பகுதியையே நாம் தரிசிப்போம். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் லிங்கத்தின் பின்புற தரிசனம் நமக்கு கிடைக்கிறது. இதற்கு காரணம் உண்டு. மேற்கு நோக்கி அமர்ந்து சிவ பூஜை செய்ய வேண்டுமென்பது நியதி. இங்கே சிவனம்பாளுடன் மேற்கு நோக்கி அமர்ந்து லிங்க பூஜை செய்கிறார். எனவே லிங்கத்தின் முன்பகுதி அவர்களை நோக்கி இருக்கிறது. பக்தர்களுக்கு பின்புற தரிசனம் கிடைக்கிறது. மீனாட்சியம்மன் கோயிலில் சிவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் முன்பு சிவன், அம்பாள் இருவரும் இங்கு எழுந்தருளுவர். இவ்விருவரையும் மூலஸ்தானத்தை நோக்கி வைத்து இம்மையிலும் நன்மை தருவார் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி மூவருக்கும் ஒரே சமயத்தில் தீபாராதனை பூஜை நடக்கும். இந்த பூஜையை சிவனே செய்வதாக ஐதீகம். கல் ஸ்ரீ சக்கரம். அம்பாள் மத்தியபுரி நாயகி தனிச்சன்னதியில் இருக்கிறாள். மதுரையின் மத்தியில் இருப்பதால் இவளுக்கு இப்பெயர். திருமணமாகாதவர்கள் இவளிடம் வேண்டிக்கொள்ள நல்ல வரன் அமையும் என்பதால் இவளுக்கு மாங்கல்ய வரபிரசாதினி என்றும் பெயருண்டு. தாமரை பீடத்தின் மீது நின்றிருக்கும் இந்த அம்பிகையின் பீடத்தில் கல்லாலான ஸ்ரீசக்கரம் உள்ளது. பொதுவாக செம்பில் ஸ்ரீசக்கரம் வரைந்து பிரதிஷ்டை செய்யப்படும். ஆனால் இங்கு கல் ஸ்ரீசக்கரம் இருப்பது வித்தியாசமான அமைப்பு. மத்தியபுரிநாயகி சன்னதிக்கு பின்புறம் அரசமரத்தின் அடியில் லிங்கோத்பவர் காட்சி தருகிறார். திருமணத் தடை உள்ள பெண்கள் இவருக்கு பாலபிஷேகம் செய்து பாவாடை, தாலி கட்டி மஞ்சள், குங்குமம் படைத்து வழிபடுகிறார்கள். இதனால் நல்ல வரன் அமையும் என்பது நம்பிக்கை. இக்கோயிலில் பூஜையின் போது அர்ச்சகர் ஸ்தூல வடிவ சிவன் மற்றும் லிங்கத்தின் மத்தியில் நின்று கொண்டு லிங்கத்தை பூஜிப்பார். இங்கு லிங்கத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது. சுயவடிவில் இருக்கும் சிவனுக்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் மார்கழியில் 30 நாட்கள் என வருடத்திற்கு 54 முறை மட்டும் தைலாபிஷேகம் நடத்தப்படும்.
சிவராத்திரியன்று இரவில் ஹோமத்துடன் சங்காபிஷேகம் நடக்கும். இங்கு சிவனுக்கு காலை 7:30 மணிக்கு விழா பூஜையின் போது தோசையை நைவேத்தியமாக படைக்கின்றனர். மதுரையிலுள்ள பஞ்சபூத தலங்களில் இது பிருத்வி, அதாவது இது நிலத்தலம். எனவே புது கட்டடம் கட்டத் துவங்குபவர்கள் சிவன் சன்னதியில் கைப்பிடி மணலை வைத்து வேண்டி அதை கட்டடம் கட்டும் மணலுடன் கலந்து பணியை துவக்குகிறார்கள். மதுரையில் இந்த தலத்தில்தான் சிவபெருமான் மன்னராக முடிசூட்டினார் என்பதால் மிகப்பெரிய பதவிகள் கிடைக்கவும் மிகப்பெரிய பொறுப்புகளை ஏற்கும் சிவனுக்கு ராஜ உபச்சார அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். மதுரையில் திருவிளையாடல் நிகழ்த்திய சிவன் வல்லபசித்தராக வந்து கல் யானையை கரும்பு தின்னச் செய்தார். இங்கு இவர் பத்மாசனத்தில் வலது கையில் ஆகாயம் காட்டி இடக்கையில் சாம்பிராணி குங்கிலியம் வைத்து காட்சி தருகிறார். கல்வி, கலைகளில் வளர்ச்சி பெறவும் மன அமைதிக்காகவும் இவருக்கு பௌர்ணமி மற்றும் திங்கள்கிழமைகளில் சாம்பிராணி பதங்க, அதாவது தைலத்திற்கு முந்தைய நிலை, இதை வைத்து காப்பிட்டு பூப்பந்தல் வேய்ந்து வேண்டிக் கொள்கின்றனர். தை, சித்ரா பௌர்ணமி மற்றும் ஆடி அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. மேலும் கோயில் முன் மண்டபத்திலுள்ள காசி விஸ்வநாதர் வெள்ளை நிறத்தில் விசாலாட்சியோடு அமர்ந்து காட்சி தருகிறார். சிவபக்தனான ராவணனை அழித்து சீதையை மீட்ட ராமர் தோஷம் நீங்க ராமேஸ்வரத்தில் மணல் லிங்கத்தை பூஜித்தார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் இங்கும் அதே போன்ற மணல் லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. இவருக்கு பின்புறம் கையில் கோதண்டத்துடன் ராமர் காட்சியளிக்கிறார். இத்தலத்தில் ஜுரத்தை குணப்படுத்தும் ஜுரதேவர் மனைவி ஜுரசக்தியுடன் தரிசிக்கலாம். மேலும் உடல் உபாதை ஜுரம் உள்ளவர்கள் திங்களன்று இவர்களுக்கு மிளகு ரசம் சாத நைவேத்தியம் படைத்து வேண்டிக் கொள்கிறார்கள். பொதுவாக சிவன் கோயில்களில் அவரது கணக்காளரான சண்டிகேஸ்வரருக்கு சிறப்பு வழிபாடு எதுவும் நடப்பதாக அதிகமில்லை. ஆனால் தலத்திலுள்ள சண்டிகேஸ்வரருக்கு தீராத பிரச்சனைகளிலிருந்து விடுபட சிவனுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து அதே மாலையை இவருக்கு அணிவித்து வழிபடுகிறார்கள். இதனால் சண்டிகேஸ்வரர் தங்களது பிரச்சனை தீர சிவனிடம் பரிந்துரை செய்வார் என்று நம்புகிறார்கள். எனவே இவரை பக்தர்கள் பரிந்துரைக்கும் சண்டிகேஸ்வரர் என்று அழைக்கிறார்கள். மேலும் இந்த கோயிலின் மற்றொரு தனி சிறப்பு, அம்மன் கோயில்களில் பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் சிவன் கோயிலில், அதுவும் முருகனுக்கு பூக்குழி இறங்கும் வைபவம் நடப்பதை இப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் இக்கோயிலில் பக்தர்கள் முருகனுக்கு பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள். வைகாசி விசாகத்திற்கு மறுநாள் இந்த வைபவம் நடக்கிறது. இந்த கோயிலில் அதிகளவில் 60-80 திருமணம் செய்து கொள்கிறார்கள். சிவன், அம்பிகைக்கு ஊர் பெயர் அடிப்படையில் மதுரநாயகர், மதுரநாயகி என்றும் பெயருண்டு. 10 இலைகளுடன் கூடிய தசதள வில்வமரம் இத்தலத்தின் விருட்சமாகும். குருதோஷமுள்ளவர்கள் இங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு விசேஷ பூஜை செய்து வேண்டிக் கொள்கிறார்கள். இங்குள்ள பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி, கார்த்திகை சம்பக சஷ்டி, மார்கழி அஷ்டமி ஆகிய நாட்களில் விசேஷ பூஜை நடக்கும். இவரது சன்னதிக்குள் வீரபத்ரர் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். பைரவருக்கு 1 பங்கு அரிசியுடன் 3 பங்கு மிளகாய் வத்தல் சேர்த்து 1 கிலோ அரிசிக்கு 3 கிலோ மிளகாய் என்ற விகிதத்தில் மிகவும் காரமான புளியோதரை செய்து படைக்கிறார்கள். பெரும்பாலும் பக்தர்கள் இங்கு சிவன், பார்வதிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். உங்கள் வாழ்நாளில் ஒருமுறை எனும் இந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். இங்கு வந்து தரிசனம் செய்து உங்கள் வாழ்வில் நீங்கள் அனைத்து வளமும் நலமும் பெற குங்குமம் டிவி தன்னுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்கிறது. நன்றி, வணக்கம்.
குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். உடனடி அப்டேட்களுக்கு பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.